வணக்கம் நண்பர்களே. எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளாலேயோ அல்லது தமிழ் அரசியல்வாதிகளாலேயோ ஏதாவது நன்மை தமிழர்களுக்கு கிடைச்சிருக்குது என்றால் இந்த 70-75 வருட அரசியல் வாழ்க்கையில் ஒன்றும் கிடைக்கவில்லை என்ற மாதிரி தான் பதில் சொல்ல முடியும். எங்கேயாவது ஒரு நல்ல நிகழ்வு நடந்ததாக இருந்து பதிவில் இருந்து என்றால் அதை நீங்கள் கொமெண்டில் எழுதிவிடுங்கோ, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை விட சாதாரணமாக நடைமுறையில் நடக்கிற சில பெறுபேறுகளையும் அரசாங்கம் என்னென்ன கொடுக்குதோ மக்களுக்கு அந்த விடயங்களையும் பெற்றுக்கொண்டு மக்கள் தங்களுடைய சுய முயற்சியால் சில விடயங்களை மேம்படுத்தி கொண்டு போகிறதை தவிர மற்றும்படி அரசியல்வாதிகளால் ஒரு உரிமையை பெற்றுக் கொடுத்தது என்று சொல்கிறேன்றால் விரல் விட்டெண்ணக்கூடிய அளவுக்கு கூட இல்லை. இது அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பூஜ்ஜியம் என்ற மாதிரி தான் தெரியுது. துன்பங்கள் மட்டும் அவர்களால் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றதை மறக்கிறதுக்கு இல்லை. மற்றும்படி நன்மையோ ஒரு இன்பமோ மக்களுக்கு இந்த அரசியல்வாதிகளால் கிடைக்கவில்லை என்றதுதான் கூத்தாடிவேட்டையினுடைய எண்ணமும் யதார்த்தமும் அப்படித்தான் இருக்கிறது என்றதையும் சொல்லிக்கொண்டு அது பற்றிய ஒரு செய்தியை இன்றைய செய்தியாக பார்க்கலாம். கூத்தாடிவேட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள், நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், ஒரு லைக் பண்ணி விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை 2026 கூத்தாடிவேட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். தினம் ஒரு பதிவு பார்க்கக்கூடியதாக இருந்தது. சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு, தமிழரசு கட்சியினுடைய தற்காலிக பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் ஒரு அறிவித்தலை விட்டிருந்தார். மே தின கொண்டாட்டங்களை வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் என்று எல்லா இடங்களிலும் தாங்கள் கொண்டாட இருப்பதாகவும் வடக்கு மாகாணத்துக்கான ஒரு மைய இடமாக மாங்குளத்தை தெரிவு செய்திருக்கிறதாகவும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கி மத்திய ஒரு இடமாக மாங்குளத்தை தாங்கள் தெரிவு செய்திருக்கிறதாகவும் அங்கு ஒரு கூட்டம் நடத்தப்படும், பெரிய கூட்டமும் பெரிய ஒரு பேரணியும் நடத்தப்படும் என்ற மாதிரி சுமந்திரனுடைய அறிவித்தல் இருந்தது. இதால் மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கோ என்று கேட்டால் நான் சொல்வேன், ஒன்றும் பெறாது. அவர்களுடைய கட்சியினுடைய அப்டேட் உண்டு. மற்றது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வி வரும். கேள்வி வரைக்க நாங்கள் மேதின கூட்டம் என்றாலும் நடத்தினோம் என்று வரும். இல்லையென்றால் மேதின கூட்டத்தை ஏன் நடத்தவில்லை என்ற ஒரு கேள்வி வரும். அந்த இடத்துல நாங்கள் நடத்தினாங்கள் தான் என்று காட்டுறதுக்காகவும் இன்னும் சில தங்களுடைய ஆதரவாளர்கள் எங்கேயாவது இளமறை காயாக இருக்கிறவர்களை கூட்டிக் கொண்டு வந்து அந்த கூட்டத்தில் இருத்தி தங்களுடைய செல்வாக்கை காட்டிக்கொள்கிறதுக்கும் ஒரு அப்டேட் செய்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுக்காக இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு இருக்கணும் என்ற மாதிரி தான் பட்டது. சமீபத்தில் தையீட்டி காணிகளை மக்களுக்கு அவர்களுடைய காணிக்காரர்களுக்கு வழங்குறதுக்கு இருக்கிறோம் என்று சொல்லி அரசாங்க அதிபரும் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் அரசாங்கத்தினுடைய கட்டளைக்கு அமைய அப்படி ஒன்று செய்ய போகிறோம் என்று சொல்லி வந்திருந்தோம். அந்த இடத்துல அந்த காணிகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஓரளவுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளரோ அல்லது தற்காலிக பதில் பொதுச் செயலாளர் அதுக்கு முயற்சி செய்ததாக இருக்க இல்லை. சில இடங்களில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இருக்கிறது 2-3 மாதங்களாக முன்னாள் போராளிகளை கூப்பிட்டு வச்சு கூட்டம் நடத்துகிற மாதிரி அதிலிருந்தே நீங்கள் விளங்கி இருக்கலாம். ஏனென்று கேட்டால் இங்கே மாவீரர்கள் போராளிகளை புறக்கணித்து போட்டு கட்சி நடத்தையிலாண்டபடியால் மக்களை கவர்றதுக்கான இப்படியான ஒரு தந்திரங்களை கொண்டு வந்து வச்சு சூழ்ச்சி செய்து ஏதாவது தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை வயிற்ற கலவரவிலே செய்கிறதுக்காக இப்படியான நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கணுமே தவிர ஒரு மனிதாபிமானமோ அல்லது ஒரு மானசீகமாக மக்களுக்காக அப்படியெல்லாம் நடக்கிறதில்லை. வேறு என்ன செய்தினு என்று கேட்டால் இன்றைக்கு வடக்கில் உள்ளது அல்லது வடக்கு மாகாணத்தில் அல்ல கிழக்கு மாகாணத்தில் என்றாலும் சரி இந்த அரசாங்கம் காணிகளை விடுவிக்கவில்லை என்று சொல்லி ஒரு போராட்டம் மக்கள் போராடி கொண்டிருக்கணும். மற்றது தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை காணவில்லை என்று போராடி கொண்டிருக்கணும். அந்த இடங்கள் எல்லாம் இவர்களுடைய போராட்டம் எல்லாம் எங்கே ஏனோ தானோ ஒன்று நடந்திருக்கிறது. மற்ற காணி விடுவிப்பெல்லாம் இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நிறைய காணிகள் விடுவிப்பு நடந்து கொண்டிருக்குது. அவர் நினைக்கிறார் என்னென்றா தாங்கள் வாக்கு வாங்குறதுக்காகவோ அல்லது தமிழ் மக்களுடைய வாக்குகளை தாங்கள் பெற்று இந்த நாட்டை முழுவதும் சிங்கள நாடு ஆக்குறதுக்காக கூடியிருக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கா ஓரளவுக்கு ஒரு மனிதாபிமானத்தோடு நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய இடங்களை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். மற்றது தையீட்டி பிரச்சனையை கூட குழப்பி அடித்தது முழுக்க அரசியல்வாதிகள் தான். அந்த இடத்துல 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு டிசிசி மீட்டிங் நடந்த பொழுது அதில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த காணி வெட்டி கதைக்க போகைகளில்
அதை குழப்பி அடித்தது முழுக்க ஆளுநராக இருக்கக்கூடிய வேதநாயகன் அவர்களும் மற்றது சுயேட்சை கட்சி எம்பியாக இருந்த அர்ஜுன ராமநாதன் தான் அதை குழப்பி அடித்தவர். அதில் மௌனம் காத்து ஒருவர் உண்டை கதைக்கிறார், என்ன விடை கிடைக்கிறது என்று பார்க்குறத விட்டு போட்டு குழப்பி அடித்து அரசியல் செய்கிறதுக்காக இப்படியான வேலைகளை செய்கிறது. இதைத்தான் நான் சொல்கிறது, கிடைச்சதெல்லாம் மக்களுக்கு கிடைச்சதெல்லாம் துன்பத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி. இன்றைக்கு பாருங்க, அர்ஜுன ராமநாதன் இன்றைக்கு துப்பாக்கியை காட்டி தாய்மார் சகோதரிகளை காலால் அடித்து உதைச்சி பேர்ந்து மறியலுக்கு போய் வெளியில் வந்து சில அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார், வீடியோக்களை விட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னுக்கு ஆக்களும் இல்லை, ஆதரவும் இல்லைன்றது தெரியுது. ஆனால் சில சமூக வலைத்தளங்களில் சில பதிவுகள் வந்து கொண்டிருக்கும். அந்த பதிவுகளை படித்து பார்த்தால் ஒரே மாதிரியான சொல்லாடல்களும் ஒரே மாதிரியான அந்த எழுத்து தன்மையை பார்க்கல அது எங்கேயோ ஒரு இடத்துல பிரவசமாகி வந்து வெளியில் வருகுது என்றது வடிவாக தெரியுது. அடுத்தது இன்னுமொரு விடயத்தை நீங்கள் கவனிச்சிருந்தால் தெரியும். சமீபத்தில் ஏப்ரல் மாதம் 29 அர்ஜுன ராமநாதன் சிறையிலிருந்து அல்லது விளக்கமறியலிலிருந்து பிணையெடுக்கப்பட்டு வெளியில் வாரார். வெளியில் வரைக்கும் அவரை வரவேற்கிறதுக்கோ அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியதாக ஒருவரும் இல்லை. அந்த குறிப்பிட்ட 4 பேர் தான் ஆக்கள். அதில் வந்து ஸ்ரீகண்ணா பிரகாசண்ணா என்று சொல்லிவினுமே ஒரு ஆள், அவரொருவர், இன்னும் ஒருவர். அடுத்ததாக அர்ஜுன ராமநாதன் அவர்களுடைய செயலாளராக இருக்கக்கூடிய கௌசல்யா. இந்த 4 பேரை தவிர வேறு எவரும் அந்த இடத்துல பார்க்க முடியவில்லை. அப்படித்தான் எல்லா இடங்கள்லையும் பாருங்க, அவர்கள் போகிற இடங்களில் வேறு ஆக்களை காணக்கூடியதாக இருக்கிற இல்லை. ஆதரவாளர்கள் இருந்தால் ஒரு 5 பேர் 10 பேர் என்றாலும் வந்து நின்றிருப்பினோம். அன்றைக்கு 29 அர்ஜுன ராமநாதன் பிணையில் வெளியில் வருவார் என்று அறிஞ்சால் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு 5 பேர் என்றாலும் வந்து நின்றிருக்க போனோம். ஒரு தரம் இருக்க இல்லை. அவர்களுடைய சட்டத்தரணிகளை கூட காண இல்லை, உண்டாக வந்து வெளியில் வந்ததை காண இல்லை. அந்த 4 பேர் தான் வெளியில் வந்ததை காணக்கூடிய இருந்தது. அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது செல்வாக்கு. மற்றது சுமந்திரன் அவர்களுடைய செல்வாக்கும் அப்படித்தான் இருக்கிறது. சுமந்திரன் அவர்களும் தனியாக தான் போவார் வருவார். அவருடைய காவலர்கள் மட்டும்தான் அவர்களோட பயணிப்பார்கள். மற்றும்படி அவர் தனியாக போகிறதில்லை. பயமும் இருக்குது, மக்கள் மத்தியில் போகிறதுக்கு அவரால் முடிகிறதில்லை. இப்படித்தான் இவர்களுடைய நடவடிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு செய்தி ஒன்றை சொல்லணும் உங்களுக்கு, மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று நினைக்கிறேன். ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவுண்டு, மறவன் புலவு என்று சொல்லி ஒருத்தருடைய அந்த ஊரில் இருந்து ஒருவர் அதில் பதியப்பட்டிருந்த பதிவை நான் இங்கே தாரன், அதை பாருங்கோ, பார்த்து போட்டு அதை நீங்கள் முடிவெடுக்கலாம். அதில் போடப்பட்டிருக்கிறது என்னென்றால், அன்றைய தினம் சென்ற வாரம் அர்ஜுன ராமநாதனுக்கும் இன்னொரு சகோதரிக்கும் ஒரு காணி பிரச்சனை நடந்தது. அந்த காணி பிரச்சனை பிறகு விசாரித்த வகையிலே என்ன மாதிரி என்று சொன்னால், அர்ஜுன ராமநாதன் அவர்களுக்கும் அதில் 30 பரப்பளவில் காணி இருக்கிறது என்று சொல்லியும், அந்த சகோதரிக்கும் அதுக்குள்ள காணி இருக்கிறது என்று சொல்லியும், இது உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பொழுது அந்த காணி அவ்வளவும் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும், அதில் உள்ள வேலிகள் அதுகளெல்லாம் அகற்றப்பட்டு விட்டதாகவும், அதால் எல்லை தெரியாமல் இருக்கிறபடியால் அவர்களுக்குள்ள இப்போ முரண்பாடு இருந்து கொண்டிருக்கிறதாகவும், 2 பக்கத்தினுடைய முறைப்பாடும் நீதிமன்றத்தில் இருக்கிறதாகவும், நீதிமன்றம் தடுத்து வச்சிருக்கிறது என்ற மாதிரியும், அந்த முடிவு வரும் வரைக்கும் யாரும் அதுக்குள்ளே நுழைய வேண்டாம் என்று தடுத்து வச்சிருக்கிறதாகவும், நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு வந்து அர்ஜுன ராமநாதன் தன்னுடைய காணியை சுத்தம் செய்கிறதுக்கு கோரியிருக்கிறார் என்ற மாதிரியும், அதை புரியாமலுக்கு இந்த சகோதரி அதுக்குள்ளே போய் தங்களுடைய எல்லைகளை நீங்கள் வந்து சுத்தம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி முரண்பட்டதாகவும், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. அதுக்கு பிறகு அங்கே கைகலப்பு வந்தது, துப்பாக்கி தூக்கினது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது பற்றி மறவன் புலவிலிருந்து ஒருவர் எழுதியிருக்கிறார் என்ன மாதிரி என்று சொன்னால், அந்த பெண்ணை அவர்கள் ஆம்பளையில் யார் கேட்டாலும் அந்த பொம்பளை அந்த ஆண்களோட போகக்கூடியவர்கள் என்றால் ஒரு விபச்சாரி என்ற மாதிரி ஒரு பதிவொன்று எழுதப்பட்டிருக்கிறது. இது எப்படி எழுத முடியும்? ஒருவரை பற்றி, ஒரு தனிப்பட்ட ஒருவரை பற்றி ஒரு அவதூறு எப்படி ஒரு சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்ய முடியும் என்றபடியால் அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும். அந்த குறிப்பிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்கணும். மான நஷ்ட வழக்கு போட வேணும் நிச்சயமாக. அதுக்கு இந்த அரசியல்வாதிகள்லாம் செய்ய வேணும். அதுக்கு சுமந்திரன் பெரிய சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கிறவர், அவர் இந்த செய்தியை பார்த்ததுக்கு பிறகுண்டாலும் யாராவது தெரியப்படுத்துங்க அவருக்கு, இப்படி ஒரு நடந்திருக்கிறது ஒரு தாய்க்கு, அந்த தாய்க்கு நடந்த அவதூறுக்கு எதிராக ஒரு மான நஷ்ட வழக்கு போட வேணும். அந்த குறிப்பிட்ட பதிவாளரை, அந்த ஃபேஸ்புக்கில் பதிவு செய்த பதிவாளரை கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வச்சு அல்லது அந்த பதிவை திருப்பி எடுக்க பண்ணி அவர் மீது மான நஷ்ட வழக்கொண்டு போட வேணும் என்று சொல்லி செய்யணும் தானே. அதை எல்லாத்தையும் செய்வாரோ ஒன்று தெரியல. அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனக்கு பார்க்கல அவ்வளோ ஆத்திரம் வந்தது.
பார்க்க அவ்வளவு ஆத்திரம் எரிச்சலாயும் ஆத்திரமாகவும் இருக்கிறது. என்ன மனநிலை, என்ன ஒரு காட்டு முராண்டித்தனம்! எப்படி அவர் இதை பற்றி இப்படி ஒரு பொம்பளையை பற்றி அவதூறு பரப்புவார்? இதை பற்றி உனக்கு என்ன புரிதல் இருந்திருக்கிறது? இதை நீ பார்த்தனியா, நேர போய் பார்த்தனியா, அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய பிரச்சனையை நீ எப்படி கொண்டு வந்து ஒரு பொது தளத்தில் வெளியிடுவாய்? இப்படியெல்லாம் கேள்வி இருக்கிறது தானே. என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர்களை பற்றி எனக்கு ஒரு பொது தளத்தில் வந்து அவதூறு பரப்பப்பட்டால் இவ்வளவு கோபம் பெறும் இருக்குது தானே. அல்லது என்னுடைய சகோதரி கூட ஏதாவது தவறு நடந்தால் அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை, அதில் யார் தலையிட முடியாது, யாரும் தலையிட முடியாது, நீதிமன்றம் கூட சொல்லாது. ஏனென்று ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் விருப்பம் இருந்தால் அவர் என்னவும் செய்யலாம். இதுதான் சட்டம், உலக சட்டம். பிறகு நாங்கள் எங்களுடைய கலை என்ன, கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன என்று சொல்லி தூக்கி கொண்டு வர்றது. என்ன கலாச்சாரம் பண்பாடு வச்சிருக்கணும் கிடையாக்கள்? என்ன கலாச்சாரம் பண்பாடு வச்சிருக்கணும்? அவ்வளவும் குப்பையான கலாச்சாரம் பண்பாட்டையும் வச்சுக்கொண்டு சும்மா போலியை சொல்லிக்கொண்டு ஒவ்வொருத்தரை அவதூறு பெறப்புறது, அப்படியான செய்திகளை பார்க்கல எரிச்சலாகவும் மனவருத்தமாக இருக்கிறது. அவ்வளவு மனவருத்தமாக இருந்தது என்றதை சொல்லிக்கொண்டு எங்களுடைய அரசியல்வாதிகளால் மக்களுக்கு எந்தவித நன்மையோ ஒரு சந்தோஷமோ இல்லை. இந்த அரசியல்வாதிகளால் துன்பமும் துயரமும் தான் மிச்சம் என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை இத்துடன் முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி தொடருங்கள். இந்த செய்தி பற்றிய ஒரு கருத்து ஒன்று உங்களுக்கு இருக்கும். சிரமத்தை பார்க்காமலுக்கு தயவு செய்து அந்த கருத்து பகுதியில் பதிவிட்டு விடுங்கள் என்று தயவாக கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியுடன் இருப்போம், மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.